அனைவருக்கும் அகிலா ஜுவாலாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம எழுத்தாளர் பொற்கொடி அவர்கள் எழுதிய சங்கு சுட்டாலும் என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு கதையை பார்க்க போறோம். இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கவங்க வானதி பதிப்பகத்தினர். இதுல இன்னைக்கு நாம பார்க்க போற சிறுகதை மௌனமே காதலாய் என்ற தலைப்பில் அமைஞ்சிருக்கு. வாங்க கதைக்குள்ள போலாம். அமெரிக்காவிலிருந்து சுஜா நம்ம வீட்டுக்கு வரப்போறா. அம்மா ஆர்வமும் மகிழ்ச்சியுமாய் அறிவித்த போது நான் திகைப்பும் வியப்புமாய் அவளை நோக்கினேன். எப்படி அம்மாவால் கிட்டத்தட்ட சந்தோஷமாய் இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள முடிகிறது? நான் மெல்ல அம்மாவிடம் பேச்சு கொடுத்தேன். அம்மா, நீ சொல்லும் இந்த சுஜாங்கிறவங்க தானே அப்பாவை திருமணம் செய்து கொள்ளதா இருந்தது? அம்மா சுறுசுறுப்பாய் மாப்பால் வீட்டை தொடர்த்தபடியே பதில் சொன்னாள். ஆமாம், அவளேதான். உன் தோப்பனார் ஆத்துக்கு ஒரே பிள்ளை, ஏகப்பட்ட சொத்து வேற. கல்யாணம் பண்ணிண்டா நன்னா இருக்குமே நினைச்சிருப்பா. ஆனா உன் பாட்டிக்கு அதுல துளி கூட இஷ்டமில்லை. அப்பா படித்து கொண்டிருந்த ஹிந்துவிலிருந்து தலையை உயர்த்தினார். கர்த்தரே கர்த்தரே, எதையெல்லாம் குழந்தையாண்ட பேசுறதுன்னு விவஸ்தையே கிடையாதோ? அப்பா, நான் ஒன்னும் குழந்தை இல்லை, +2 படிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அப்பா, முந்தா நாள் நம்ம ஆத்துக்கு வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்கிறா, உன் தோப்பனார் கிறிஸ்டியனான்னு. எதுக்குப்பா அடிக்கடி கர்த்தரை கூப்பிடுறேள்? நன்னா கேளுடி, மாப்பிள்ளை கூட கேலி பண்றார் என்றாள் அம்மா முகம் சொல்லித்து. என் பாலிய சிநேகிதன் அப்படி சொல்வான், எனக்கும் அப்படியே தொத்திண்டுட்டுது, விட முடியல என்றவர் மீண்டும் பேப்பரில் மூழ்கி போனார். அம்மா, நீ கதையை சொல்லு. பாட்டி ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல? சுஜா ஆண்டி பார்க்க நன்னா இருக்க மாட்டாளோ? நன்னா தாண்டி இருப்பா. ஆனா அவ ஜாதி வேற, மாமிசம் சாப்பிடுறவா, மேலும் வசதி குறைவு வேற. அத சொல்லு முதல்ல. கலப்பு திருமணத்துக்கு தடை ஜாதி இல்ல, பணம்தான். வசதி மட்டும் அதிகமா இருந்துட்டா போதும், ஜாதி எல்லாம் மாயமா மறைஞ்சிடும். அம்மா நான் சொன்னதை காதில் போட்டுக் கொள்ளாமல் குரலில் கேலி இழையோட சொன்னாள். சுஜா போனில் விசாரிக்கிறா, முரளி எப்படி இருக்காருன்னு. உன் தோப்பனார் இப்ப எப்படி இருக்காருன்னு அவ பார்த்தா என்று கிசுகிசுப்பாய் கூறிய அம்மா கண் சிமிட்டு சிரித்தாள். தங்களின் 30 வருட தாம்பத்திய அன்பின் மீதோ அன்றி தன்னுடைய அற்புத அழகின் மீதோ நம்பிக்கை வைக்காமல் அப்பாவின் மாறிவிட்ட புறத்தோற்றத்தின் மீது நம்பிக்கை வைத்துதான் அம்மா சுஜா ஆண்டி வீட்டுக்கு வருவதை அனுமதித்து இருக்கிறாள் என்று புரிந்து என் மனம் வலித்தது. அப்பா 5.25 அடி உயரத்தில், உயரத்துக்கேற்ற பருமனாய் திடகாத்திரமாய் இருப்பார். தேக்கு மர தேகம். ஆனால் சர்க்கரை வியாதி வந்த இந்த 3 வருடத்திற்குள் என்னமாய் உருமாறிவிட்டார். இழைத்து முகத்தில் சுருக்கம் விழுந்து நடை தளர்ந்து போய்விட்டாரே. வீட்டின் காலிங் பெல் ஒலித்தது. நான் சென்று கதவை திறந்தேன். அக்கா தன் குழந்தை வருணுடன் நின்றிருந்தாள். நான் வியப்போடு வா அக்கா என்றபடி என்னிடம் தாவிய வருணை தூக்கி கொண்டேன். அவன் குண்டு கன்னங்களில் முத்தமிட்டேன். அத்திம்பேர் வரல? அவர் ரொம்ப மோசம்டி. சுஜா ஆண்டி நம்ம வீட்டுக்கு வர்றதை பத்தி ரொம்ப கிண்டலா பேசுறார் என்றாள் குறையாக. சரி சரி வா, மாப்பிள்ளை எப்பவும் அப்படித்தான் என்று அம்மா அவளை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றாள். தன் அறையிலிருந்து வேகமாய் வெளிவந்த என் அண்ணன் ரகு அக்காவை பார்த்ததும் பாராதது போல யாரிடமும் பேசாமல் வராந்தாவிற்கு சென்று செருப்பணிந்து கொண்டான். அம்மா அவன் பின்னே ஓடினாள். டேய் ரகு, இன்னைக்காவது வீட்டுல சாப்பிடுடா, மத்தியானம் உனக்கு பிடிச்ச புலாவ் செய்யறேன் என்று கெஞ்சினாள். பதில் ஏதும் சொல்லாது எங்கள் யாரையும் ஏறிட்டும் பார்க்காது விருட்டென்று வெளியே கிளம்பி போனான் ரகு. கர்த்தரே கர்த்தரே என்று முனகிய அப்பா குளிப்பதற்காக பாத்ரூமிற்குள் சென்றார். ஏமா, என்னாச்சு ரகுவுக்கு இப்படி உருன்னு இருக்கான்? புரியாமல் கேட்டாள் அக்கா. திமிருடி என்றாள் அம்மா. 1 வாரமா இப்படிதான் இருக்கான். பேசாம இருந்தா என்ன தான் வழிக்கு கொண்டு வந்துடலான்னு இருக்கான். இவனுக்கு இவ்வளவு பிடிவாதம் இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும் சொல்லு என்று அங்கலாய்த்தாள் அம்மா. என்னம்மா சொல்ற? அது ஒரு பெரிய கதடி, உள்ளவா சொல்றேன் என்று அம்மா அக்காவை சமையலறைக்கு கூட்டி சென்றாள். சுஜா ஆண்டியின் வருகைக்காக அடுத்த 2 மணி நேரத்தில் வீடு பரபரப்பாகியது. எப்பொழுதும் நீண்ட நேரம் குளிக்கும் அப்பா கூட அந்த சுறுசுறுப்பாய் வெளியே வந்து விட்டார். நானும் அக்காவும் சேர்ந்து வீட்டை பளபளப்பாக்கினோம். சமையலறையிலிருந்து அம்மா செய்யும் வெஜிடபிள் புலாவின் வாசம் மூக்கை துளைத்தது, பசியை கிளறியது. அந்த சூழல் எனக்கு சற்றே வேடிக்கையாக இருந்த போதும் இதுவே உள்டாவாக, தலைகீழாக, அதாவது அம்மாவை மனமுடிக்க இருந்த வேறு ஒரு ஆண் பிள்ளை இந்த வீட்டிற்கு விருந்தாளியாக வர முடியுமா என்று தோன்றியது. அப்படியே வந்தாலும் இந்த அப்பா அம்மாவை போல இவ்வளவு ஈடுபாட்டுடன் அந்த ஆணை வரவேற்க முனைவாரா என்ற எண்ணம் நெருடியது மனதை. அப்போது அப்பா டைனிங் டேபிளை துடைத்து மெருகேற்றி கொண்டிருந்த காட்சி என் கண்ணில் பட்டது. தான் குடித்த காஃபி டம்ளரை கூட குனிந்து கீழே வைக்காமல் சமையலறையில் வேலையாக இருக்கும் அம்மாவை கூப்பிட்டு அவள் கையில் கொடுக்கும் அப்பா டைனிங் டேபிளை சுத்தம் செய்தது வியப்பளித்தது. வெளிப்படையாக சுஜா ஆண்டியின் வருகையை பற்றி கவலைப்படாதவர் போல அலட்டலாய் தோற்றமளித்த என் அப்பா உள்ளுக்குள் எங்களை போல் பரபரப்பாகவே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது.
எங்கள் எல்லாரும் நாவலுக்கும் பரபரப்புக்கும் முற்றுப்புள்ளி வைப்பது போல ஒரு வழியாக சுஜா ஆண்டி பென்ஸ் காரில் வந்து இறங்கினாள். பால்கனியின் திரைச்சிலையை லேசாக ஒதுக்கி அவளை பார்த்து நான் அசந்து போய்விட்டேன். சுஜா ஆண்டி நல்ல நிறத்தில் உயரமாய் ஒல்லிக்கும் பருமனுக்கும் இடைப்பட்ட உடல்வாகில் மெல்லிய ஜரிகையிட்ட இளரோஜா வண்ண பட்டு புடவையில் மிகவும் நேர்த்தியான அழகுடன் மிளிர்ந்தாள். அம்மாவும் அழகுதான். சொல்ல போனால் அம்மா அன்று காப்பர் சல்பேட் ப்ளூ வண்ண மைசூர் சில்க் புடவையில் அற்புதமான அழகுடன் ஒளிர்ந்தாள். உண்மையில் சுஜா ஆண்டியை விட அம்மாதான் அழகாக இருந்தாள். ஆனாலும் இப்படி ஒரு மாடலை போல மடிப்பு கலையாத புடவையும் தேர்ந்தெடுத்த ஆடை அணிகலன்களும் அணிந்து நிமிர்வாய் அம்மா நடந்து போய் நான் பார்த்ததில்லை. வாங்க சுஜா, வாங்க வாங்க, பார்த்து எவ்வளோ வருஷமாயிடுத்து. அந்த சுஜா ஆண்டியின் கைப்பற்றி வீட்டினுள் அழைத்து வந்தாள் அம்மா. ஹலோ முரளி, எப்படி இருக்கீங்க? புன்னகையுடன் அப்பாவை விசாரித்தாள் சுஜா. அப்பா கூச்சத்துடன் சிரித்தாள். ஐ எம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீள்? ஹஸ்பண்ட் வரலையா? நான் நல்லா இருக்கேன் முரளி. இந்த திடீர் மரியாதை எல்லாம் வேண்டாமே என்று புன்னகைத்தவள், என் ஹஸ்பண்ட் நியூ ஜெர்சியில மோஸ்ட் வாண்டட் கார்டியாலஜிஸ்ட். சோ டாக்டர் ரொம்ப பிஸி என்றாள். ரஞ்சனி, ரம்யா, இங்க வாங்கோ. அம்மா எங்களை அழைத்தாள். வருண் தூங்கி விட்டிருந்தான். அம்மாவின் அழைப்புக்கு செவி சாய்த்து அப்போதுதான் சுஜா ஆண்டியை பார்ப்பது போல நாங்கள் இருவரும் அவளை பார்த்து புன்னகைத்தோம். ஹலோ ஆண்டி, இட்ஸ் எ பிளஷர் டு மீ என்று அவள் கைப்பற்றி குலுக்கினேன். ஹாய், நைஸ் டு மீட் யூ கேர்ள்ஸ் என்று சந்தோஷமாய் கை குலுக்கியவள் அக்கறையுடன் எங்கள் இருவர் பற்றி விவரம் கேட்டாள். தூங்கிக் கொண்டிருந்த வருணை பார்த்து சோ கியூட் என்றாள். ரகுவை பற்றி விசாரித்தாள். அனைவரும் டைனிங் டேபிளை சுற்றி அமர அம்மா வாழை இலையில் உணவு பரிமாறினாள். மைதிலி, நீயும் உட்கார், எல்லாரும் அவரவருக்கு தேவையானதை எடுத்து போட்டு சாப்பிட்டுக் கொள்வோம் என்று அம்மாவின் கைப்பற்றி தன் அருகில் அமர்த்தி கொண்டாள் சுஜா ஆண்டி. முரளி, நீங்க காலிஃபிளவர் பக்கோடா வச்சுக்கல? மைதிலி அருமையா செஞ்சிருக்கா என்று அப்பாவின் பக்கம் பக்கோடா பாத்திரத்தை தள்ளினாள் சுஜா ஆண்டி. அம்மா கழுக்கென்று சிரித்தாள். சுஜாக்கா, அவருக்கு கீழ்தாடை பல் முழுசும் கொட்டிடுச்சு. அவரால் எதையும் கடிச்சு சாப்பிட முடியாது. அப்பா தர்ம சங்கடமாக நெளிய எனக்கு அம்மாவின் மேல் கோபம் வந்தது. இது சிரிக்க என்ன இருக்கு மைதிலி? நம்ம குறிப்பிட்ட வயசுக்கு மேல திரவ உணவே அதிகம் சாப்பிட வேண்டும் என்று வலியுறுத்தும் உடலின் சங்கேத மொழிதான் பற்கள் கொட்டுவது என்று சொன்ன சுஜா ஆண்டியை எனக்கு பிடித்து போனது. அப்போது அப்பாவை அவள் புரிதலோடு பரிவோடு பார்த்த பார்வை என் மனதிற்குள் ஃப்ரேமிட்டு அமர்ந்து கொண்டது. சாப்பிட்டு முடித்து அனைவரும் ஹாலில் அமர்ந்தோம். முரளி, நீங்க நல்லா பாடுவீங்களே, ஒரு பாட்டு பாடுங்களேன். அதையெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுத்து என்றார் அப்பா விட்டேற்றியாய். கதை கவிதையெல்லாம் எழுதுவீங்களே, அப்போ நீங்க ஜனனம் என்ற பேர்ல கையெழுத்து பத்திரிகை நடத்துனீங்கல்ல? அப்பாவின் கண்கள் பழிச்சிட்டன. மெக்கானிக்கல் இன்ஜினியர் வாழ்க்கையில் என் இலக்கிய அறிவு செத்து போய்விட்டது என்ற அப்பாவின் குரலில் கையாலாகாத சோகமும் ஆதங்கமும் கொட்டி கிடந்தது. நோ முரளி, அப்படி இல்லை. உங்க இலக்கிய அறிவை வளர்க்க நீங்க முயற்சிக்கலன்னு சொல்லணும். நான் இன்னும் கூட உங்க ஜனனம் கையெழுத்து பிரதி ஒண்ணு வச்சிருக்கேன் தெரியுமா? அப்பாவின் கண்களில் ஜீவ ஒளி மிளிர்ந்தது. எனக்கு தர முடியுமா சுஜா ஒரு காப்பி? நிச்சயமா என்று கூறி சிரித்த சுஜா ஆண்டி, ஆனா அதுக்கு நீங்க இப்போ ஒரு பாட்டு பாடணும் என்று கண்டிஷன் போட்டாள். அந்த உரையாடலின் பின்னணியில் நாங்கள் மூவரும் அமிழ்ந்து போக அவர்கள் இருவர் மட்டுமே பிரதானமாய் இருந்தார்கள். அப்பா தயங்கினார். இப்போதைய திரைப்பட பாடல் எதுவும் எனக்கு தெரியாது. இப்போதைய பாட்டை யார் கேட்டா? நீங்க எப்பவும் கண்ணீர்னு பாடுவீங்களே, அந்த விண்ணோடு முகிலோடு பாட்டை கேட்கணும் போல இருக்கு. அப்பா லேசா தொண்டையை கிணைத்து கொண்டார். முன்ன மாதிரி பாட முடியுமான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் பாடுறது நீங்க தானே முரளி, எனக்கு பிடிக்கும், ப்ளீஸ் பாடுங்களேன். அம்மா விழி அகல அப்பாவை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பா பாட ஆரம்பித்தார். அப்பாவின் அற்புதமான குரல் உணர்ச்சி பெருக்கில் கமறியது. சட்டென திரும்பிய என் கூரிய கண்ணில், அம்மாவின் அகன்ற அழகிய விழிகளில் துளிர்த்த கண்ணில் சோக கவிதையாய் மனதை கனமாக்கியது. சுஜா ஆண்டி நளினமாய் தன் சுண்டு விரலால் தன் விழிநீரை சுண்டி எடுத்து கொண்டிருந்தாள். நானும் அக்காவும் கைத்தட்டினோம். அப்பா கிரேட்பா, ரியலி சூப்பர். எங்கள் கைத்தட்டல் ஓசையை மீறி வருண் தூங்கி கொண்டிருந்த அறையிலிருந்து தொப்பென்று பலமான ஓசை கேட்டு எல்லோரும் அறையை நோக்கி ஓடினோம். வருண் தொட்டிலிருந்து கீழே விழுந்து அழுது கொண்டிருந்தான். அக்கா பாய்ந்து சென்று அவனை தூக்கி கொண்டாள். கர்த்தரே, என்ன ஆச்சு? குழந்தைக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே என்று அரற்றியபடி அக்காவின் அருகில் வந்து வருணை சோதித்தாள் சுஜா ஆண்டி. அம்மா அதிர்ச்சியில் வருணை கூட கவனிக்காமல் கல்லாய் சமைந்தாள். அப்பாவை ஏறிட்டாள். அப்பா தலை குனிந்தார். அதிசயமாய் குழந்தை வருணுக்கு காயம் எதுவும் இல்லை. அதற்கு பின் அம்மாவின் வளவளா பேச்சு நின்று போனதை நான் கவனித்தேன். சுஜா ஆண்டியும் உடனே கிளம்பி விட்டாள். எங்கள் அனைவரையும் அமெரிக்காவில் உள்ள தன் வீட்டுக்கு வரும்படி அன்புடன் அழைப்பு விடுத்து சென்றாள். அதன் பின் வீடு அமைதியானது.
அப்பாவும் அம்மாவும் மௌனமாக சோஃபாவில் அமர நானும் அவர்கள் எதிரே அமர்ந்து கொண்டேன். மூவரும் அவரவர் சிந்தனையில் மூழ்கியிருந்தோம். முகத்தில் ஒரு வார தாடியுடன் தளர்ந்த நடையில் வீட்டிற்குள் நுழைந்த ரகு யாருடனும் பேசாமல் தனது அறையை நோக்கி நடந்தான். அம்மா திடீரென்று அவன் எதிர்த்தை, ரகு நில்லுடா என்றாள். ரகு நின்றான். அம்மா தொடர்ந்து, யார் அந்த பொண்ணு, உன் காதலி என்றாயே, அவள் பேர் கூட சஜிதா பேகம், அவளையே நீ கல்யாணம் செஞ்சுக்கோ, எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் என்றாள். திகைத்து திரும்பிய ரகு கண்ணில் நீருடன் அம்மாவை அணைத்து தேங்க்ஸ்மா என்றான். அம்மாவின் கையை இறுக பற்றி கொண்டார் அப்பா. அம்மா அவரை பார்த்து புன்னகைத்தாள். இருவர் கண்களும் ஆனந்த கண்ணீரால் நிரம்பி இருந்தன. அவர்களிடையே நிகழ்ந்த அந்த மௌன பரிபாஷையை கண்டு என் கண்களும் நிறைந்தன.